ஹலோ காய்ஸ், நான் தான் உங்களோட புது யூடியூபர் ஸ்டார் கேமர். ரோப்ளக்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா எலிமெண்டல் பவர் டைக்கூன் அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் அந்த கேமை தான் guys விளையாட போகிறோம். நான் என்னோடய சேனலில் நிறைய ரோப்ளக்ஸ் வீடியோ போடுவேன். அதை பார்க்கணுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாச்சு கைஸ், இதான் இதோட என்ட்ரி. இப்படி தான் இருக்கும் கைஸ். இதில் நம்ம என்ன பவர் எடுக்கணும்னு செலக்ட் பண்ணோம் கைஸ். நம்ம என்ன பவர் எடுக்கலாம்? டைம் எடுக்கலாம் கைஸ். ஓ, ரொம்ப நல்லா குதிக்கிற பவர் இருக்கே நமக்கு. இது கைஸ் ஏற மாட்டேங்குது. ஓ கைஸ், நான் இதில் ஃபஸ்ட்டு விளையாடி பார்த்தேன் கைஸ். எப்படி தான் இந்த கேம் இருக்கும் விளையாடத்துக்கு அப்படின்னு பார்த்தேன் கைஸ். அது பார்க்கும்போது தான் காசு இருக்கும், நம்ம அதை வச்சு பில்டு பண்ணணும். அதான் கைஸ் இந்த இதில் நம்ம காசு கிடக்கும். காசு இதில் சேரும், ட்ராப்பர் கட்டணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் கைஸ். லாஸ்ட்டாக நம்ம வீடை கட்டி முடிச்சிட்டோன்னா ரீபத் கேட்கும். ரீபத் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, இப்போ என்கிட்ட 270 இருக்குது கைஸ். இப்போ 250 தான் இதுக்கு ட்ராப்பர் 2க்கு கேட்குது. அதை போட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் கட்டணுன்னா ட்ராப்பர் தான் கைஸ் கட்டணும். ஏன்னா ட்ராப்பரால் தான் கைஸ் காசு நிறைய வருது. எவ்வளோ வருது? 30, 15. சரி, நம்ம வாழை போட்டுருவோம் கைஸ். இதுவும் முக்கியம், வாழும் முக்கியம் கைஸ். எல்லோரும் எஞ்சி எங்கள் வீட்டு தாக்குன்னு சொல்லி வந்துக்கிட்டே இருப்பாங்க கைஸ். இந்த வீட்டு மேலே இருக்கிறோம். வீடை கட்டி முச்சா கிடைக்கும் கைஸ். இப்போ இவனை விடமாட்டேன் கைஸ். சும்மா அமைதியாக இருந்தவனை தூள் கிளப்பி விடுறான் கைஸ். இந்த மாதிரி பில்டு முச்சா இங்கேயே கிடக்கும், இங்கே இதுவும் இருக்கும் கைஸ். இந்த மாதிரி ஏனி இருக்கும் பில்டு முச்சா. அவன் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறானே. இந்த மாதிரி நம்மகிட்ட காசு இல்லாத போது இதை தொட்டோன்னா ரோப்ளெக்ஸ் கேட்கும். சைடு ஃபுல்லாகவே ரோப்ளெக்ஸ் தான் கைஸ். தொட்டோன்னா போதும், ரோப்ளெக்ஸ் கொடுன்னு கேட்பாங்க கைஸ். லேசர் டோரை போட்டுருவோம், அதுவும் கொஞ்சம் சேஃப்டி. ஆனால் அப்பயும் கைஸ் நமக்கு வந்தது ஒரு லக்கு கைஸ். வந்தோடனே வந்துட்டான் பாஸு. ஆனால் இப்போ இந்த கத்தியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சா இவங்க அடிச்சிட்டாங்க கைஸ். எல்லாரும் சேர்ந்து இவனை அடிச்சு முடிச்சிட்டாங்க கைஸ். எப்படி பார்த்தீங்களா? இதாங்க. ஐயோ கைஸ், பணம் முக்கியம் கைஸ். பணம் ஒரே பணம் இருந்தால் தான் கைஸ் நம்மளால காசு சேர்க்க முடியும். வந்தோம் கைஸ். வந்தோன்னு இவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். அதனால் நான் ஒரு வாழை போட்டுட்டு ட்ராப்பர் கட்ட போகிறேன் கைஸ். வச்சு போட்டாச்சு கைஸ். ஆச்சு கைஸ். இந்த சைடில் போனாலே இதுவாகுது. இப்போ வெளியே போய் இவனுங்களை வச்சுட்டு வந்தேன் பார்த்தீங்களா கைஸ். காசு பொறுக்குன்னு பொறுக்கிட்டு வந்துட்டேன். இப்படி தான் கைஸ் பாஸ் அடித்தா காசு கிடைக்கும். இது எனக்கே தெரியாது, சும்மா விளையாடி பார்த்தேன் கைஸ் ஒரு வாட்டி. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது. வீடியோ போடலாமே, இது நல்லா இருக்குமான்னு போட்டு பார்த்தேன் கைஸ். விளையாடி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு கைஸ். அதனால தான் அப்போ விளையாடும் போது தான் கைஸ் இது வந்துச்சு. ஆனால் விளையாடும் போது ஒரு டைம் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஏன்னா அது காசு விழுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் செகண்ட் டைம் என்னடா அங்கே பாஸ் வச்சு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னு போய் பார்த்தேன் கைஸ். அப்போ தான் காசு கிடைஞ்சிது. அப்போ அடுத்த வாட்டிலேருந்து பாஸ் வச்சா காசு கிடைக்கும்னு சொல்லி பாஸை அடித்தா தான் கைஸ் காசு கிடைக்கும். அதான் நான் நினச்சேன் கைஸ். அதே தான் கைஸ் உண்மை. சரி, இதெல்லாம் என்ன பவர்னு பார்ப்போமே. இது என்ன ஸ்வாடு, அடுத்து இது என்ன, இது போட்டு பார்ப்போமா. அதுதான் இதான் போட்டேன். இந்த பவர் வச்சா நம்ம போகிறதே
பண்ணுறதே தெரியாது. திருப்பி அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டைம் போட்டதை வச்சு மேலே ஓடிடலாம். எங்கள் வீட்டு மேலே இவனுக்கே தெரியாமல் மேலே ஓடியாச்சு கைஸ். ஐயோ கதவு போட்டு வச்சுருக்குறாங்க கைஸ். ஸோ சேடா கதவு போட்டு வச்சுக்கிறாங்க. இது யூஸ் பண்ண முடியுமா இவங்க வீட்டில்? யூஸ் பண்ண விட மாட்டாங்களே. யார் வீட்டில் கைஸ் அடிச்சு சண்டை போடலாம்? ஐயோ கீழே வந்துட்டேன். சரி விடுங்க கைஸ். இன்னொன்று இதில் வேற இந்த மாதிரி பாக்ஸ்லேயும் காசு இருக்கும் கைஸ். இப்போ பார்த்தீங்களா 2000 எனக்கு வந்துச்சு. இப்படி தான் கைஸ் நமக்கு அந்த நம்ம வீட்டில் ட்ராப்பர் கட்டி காசு வரலன்னா இங்கே போய் எடுத்துக்கலாம். அதான் கைஸ். அங்கே ஒரு பெரிய டப்பி நம்ம வீட்டுக்கு முன்னாடியே. ஓ இந்த வீட்டுக்கு முன்னாடிக்கா? யார் வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் நமக்கு என்ன, நம்ம எடுத்துப்போம். இந்த மாதிரி அவங்க வீட்டில் தான் போச்சுன்னா நம்ம அவங்க தான் எடுக்கணும் இல்லை கைஸ். என்னது கைஸ் பணம் கொட்டிக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம லேசரில் வந்து பட்டு அவுட் ஆனாங்களோ அவங்ககிட்டேருந்து கூட காசு வரும் கைஸ். இதோ காசு கலெக்ட் பண்ணிட்டு செகண்ட் ஃப்ளோரா கட்டு ஸ்டெப்ஸு அதை கட்டிட்டோம் கைஸ். இப்போ ஸ்டெப்ஸு வந்ததை பார்த்தீங்களா? சொயின்னு வந்துச்சு கைஸ். அப்படி குதிச்சு போனோம். இது எடுத்தோம். இது என்ன பவர்னே பார்க்கலையே. ஓ இந்த பவரா? ஃபஸ்ட்டு எனக்கு எலிமெண்டல் பாடி தான் வேணும். பாடி அப்புறம் பெட்டு. அவ்வளோதான் கைஸ். இது என்ன கைஸ்? என்னது கைஸ் இதா? நீங்கள் பெட்டு எடுப்போம். பெட்டாச்சு எங்கே இருக்குது என்ன கைஸ்? என்ன இதுவாக இருக்குது கைஸ். நல்லா அனிமேஷன்லாம் கொடுத்து மனுஷன் மாதிரியே இருக்குது கைஸ். சின்ன மனுஷன். நம்ம இப்போ தான் இந்த ஃப்ளோரை கட்டினோம். இதை கட்டினோம். அப்புறம் திருப்பியும் போய் காசு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் இதுக்கு மேலே பண்ண மாட்டேன் கைஸ். டிவியில் பார்க்குறதில்ல. டிவி ஃபோன் யாரு கைஸ் இதே கொஞ்சம் இவனுக்கு விரட்டு காட்டுவோமா? கிராவிட்டி என்னடா? சரி உன்ட்ட தான்டா என் சக்தியை காட்ட முடியும். என்னது கைஸ் இது சூம் ஆயிடுச்சு. ஐயோ இவன் வேற அடிக்கிறானே. அமைதியாக போக பாக்குறான். இவன் வேற கைஸ் வந்து அடிக்கிறான். சும்மா வந்துட்டு பவர் டெஸ்ட் பண்ணலான்னா அடிச்சுட்டு அப்புறம் இதில் இன்னொரு கைஸ் நடுவில் போய் நின்னா கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பவர் அதுலேயே இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும் காசு கொஞ்சம். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ஏறுதோ அதோட 1000 rupees அதிகமாக இருக்கும். அதுவும் ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கணும் கைஸ். ஃப்ராங்க்லின் 8252 இஸ் கிங் ஆஃப் த ஹில் அப்படின்னு இருந்தால் தான் கைஸ் கொஞ்ச நேரம் இருக்கணும். மாறிச்சுன்னா அவ்வளோதான். இதுங்க இல்லத்தை வச்சுட்டு இது. அப்புறம் இன்னொன்று கைஸ் நம்ம இந்த பாடி எடுக்கிறதும் பெட்டு எடுக்கிறதும் நமக்கு ஹெச்பி ஏற்றும் கைஸ். பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் 280 ஹெச்பி கைஸ். என்கிட்ட 2 வாழை கட்டிடுவோம் கைஸ். இப்படி இல்லை ஜம்ப் பண்ண முடியும் கைஸ். இப்படி இதை பாருங்களேன். இப்படி தான் கைஸ் ஜம்ப் பண்ணுவாங்க. இப்படி தான். இப்போ நான் இவன் வீட்டுக்குள்ளே போகணுமா பூரிடலாம் கைஸ். இப்படி பூந்துருவேன். பூந்து இவனை போட்டு அடின்னு அடிப்பாங்க. எனக்கு போன் அவ்வளோவா பிடிக்காது கைஸ். இந்த மாதிரி வேணாம் கைஸ். எனக்கு இந்த மாதிரி புதுசாக வந்து ஆளை அடிக்கிறது எனக்கே பிடிக்காது கைஸ். சும்மா அடிப்பாங்க கைஸ் அவ்வளோதான். ஆனால் நான் புதுசாக வந்து யாரையும் நான் இப்படிலாம் அடிக்க மாட்டேன் கைஸ். சும்மா அடித்து பார்ப்பேன் அவ்வளோதான். கொஞ்ச நேரம் தான் கைஸ். ஃபுல் ஹெச்பியெல்லாம் நான் குறைக்க மாட்டேன். என்கிட்டயே ஒருத்தன் வந்தால் தான் கைஸ் நான் அப்படி அடிப்பேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் நீங்கள் அக்செப்ட் ஆகணும்னா லாஸ்ட்டில் SEG
SEF அப்படின்னு லாஸ்ட் நேமில் போட்டிருந்தா மட்டும்தான் கைஸ் நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் அக்செப்ட் பண்ணுவேன். இல்லை நான் பண்ண மாட்டேன் கைஸ். ஒன்று நான் வேறு கூட பண்ணுவேன். ஆனால் என் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் SGF அப்படின்னு போடுங்க. நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் நான் பண்ணுறேன் கைஸ். SGF இதை போடுங்க கைஸ். நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் என்னோடய லிஸ்ட்டில் உங்களுக்கு நான் இடம் தரேன். SGFன்னு போடுங்க கைஸ். நான் உங்களை ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் அக்செப்ட் பண்ணிடுவேன். நமக்கு இப்போ 52 இருக்குது கைஸ். 52K. இப்போ இதில் 35K தான் கைஸ் கேட்குது. கொடுத்துருவோம். அடுத்துக்கு 80K. என்னது கைஸ் இது இவ்வளோ பெருசாக கேட்டால்? ஃபஸ்ட் பர்சனில் எப்படி இது கைஸ்? ஐயோ இதுவே ரொம்ப இதுவாகிடுது கைஸ். ஃபஸ்ட் பர்சனில் வைக்கிறது ரொம்ப ஆபத்து போல். எனக்கு ஃபஸ்ட் பர்சனே பிடிக்காது கைஸ். தேர்ட் பர்சன் தான் கைஸ் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் பர்சன் ஏதோ PC கேம் விளையாடுற மாதிரி இருக்குது கைஸ் ஃபஸ்ட் பர்சன். இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சலாம். அதை திருப்பியும் போட்டு பாருங்கள். அது PCயில் இருக்கிற மாதிரி தான் கைஸ் இருக்குது. சரி நமக்கு 80K வேணும். வெளியே சுற்றினா மட்டும்தான் உண்டு. இதோ இருக்கிறாங்க பார்த்தியா? இவன் தான் கைஸ். இவன் தண்டர் கைஸ். ஓ தண்டர் இல்லையா? என்னது இது? டெக்னாலஜி கைஸ். இது இவனை துரத்துவோமா கைஸ்? சும்மா இவனுக்கு விளையாட்டு காட்டுவோமா? எப்படி பார்த்தீங்களா கைஸ்? வந்துட்டானா ஓடணும் கைஸ். விடக்கூடாது கைஸ். இவனை என்னோட பவரை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு கைஸ். இவனை இன்னும் அடிச்சு முடியல கைஸ். எனக்கு இதை பவர் ரெடி ஆயிரும். வந்தோடனே இவன் மூஞ்சில தான் ஒரு அடி. நல்லா ஒரு அடி அடிச்சாச்சு. ஐயோ நம்ம பக்கம் திரும்பிட்டாங்க கைஸ். நம்ம பக்கம் திரும்பினாலே அட்டாக் தான். இந்த அட்டாக் பண்ணுறான் பார்த்தீங்களா? ஒரு அட்டாக் பண்ணுறோம். டேயா பாஸ் மேலே போடுங்கடா. ஏன்டா என் மேலேயே போட்டுட்டு இருக்கீங்க பவரை? இங்கே போட்டு விட்டாதான் கைஸ். அவன் மூஞ்சிட்ட போட்டு சீக்கிரம் அடிங்கடா அவனை. நானும் இங்கே வரைக்கும் அடிச்சுட்டு தாண்டாகிறேன். ஐயோ என்கிட்ட தான் போய் அடிச்சிட்றா. அடிச்சிட்டியா? சரி இப்போ நான் வரேன். இப்படி தான் கைஸ். நான் அடிச்சிட்டோன்னா ஃபுல் HP இருக்கும். இப்போ போய் அடிச்சுட்டு முடிச்சிட்டோன்னே காசை கலெக்ட் பண்ண வேணாம் கைஸ். நமக்கு எதுக்காக காசு தேவையில்லாமல் காசுன்னு ஓடனே கைஸ். சீக்கிரம் அடிச்சு முடியுடா. என்னது கைஸ் நம்ம வீட்டுக்கிட்டே வந்து அடிச்சுட்டுக்கான். காசு 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 மேலே காசு மேலே காசு மேலே காசு மேலே இன்னைக்கு தான் கைஸ். இப்போ தான் கைஸ் நம்ம நிறைய காசு எடுக்கிறோம். பா 99K கைஸ். பா நல்ல வேலை கைஸ். அப்போ 301 கைஸ். 300க்கு போயிடுச்சு கைஸ். நான் இப்போ ட்ராப்பரு செகண்ட் ஃப்ளோர் இதுதான் கைஸ் கட்ட போகிறேன். தேர்ட் ஃப்ளோரா? இதுதான். இதை கட்டிட்டு இது பவரை ஓப்பன் பண்ணிடுவோம். ஐயோ காசு 1ல் போயிடுச்சா? எப்படி ஸ்டக்குன்னு இது வந்துச்சு? இந்த பவரையும் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஐயோ டெஸ்ட் பண்ணி காட்டலான்னு பார்த்தா நம்ம தோத்துட்டோன்னா நம்ம ஃபேஸ் போயிடுது கைஸ். நம்ம இப்போ இதில் ஒரு ஃபேஸ் வருதுல, அந்த ஃபேஸ் போயிடுது கைஸ். ஆனால் இதோட பேர் யாருக்காச்சும் தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பார்த்துக்கோங்க. இதோட பேர் பெட் எடுக்கிறேன். அதோட பேரும் தெரிஞ்சு
இதோட பேர் தெரிஞ்சால் சொல்லுங்க கைஸ், கமெண்ட்டில் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய எனக்கு தெரியாது இது என்னதுன்னு. நான் இந்த மாதிரிலாம் பார்க்குறது இல்லை. சரி வாங்க கைஸ், அடுத்த அபிலிட்டி போய் பார்ப்போம். அபிலிட்டி என்னது? என்ன பவர்? டைம் ட்ராப்பா? என்ன இந்த 2 பவரும் இன்னொன்று டெஸ்டே பண்ணலாம் கைஸ். வாங்க கைஸ், வெளியே போய் டெஸ்ட்டும் பண்ணுவோம். வெளியே போயாச்சா? எவனாச்சும் எனக்கு வரீங்களா? சரி அடிச்சு பார்ப்போம். எனக்கு இது இப்படி சுழத்தையே சுழக்குது. என்னது கைஸ்? எல்லாரும் சேர்ந்து மேலே போகிறாங்க. என்னது கைஸ் இது? இப்போ நான் அமைதியாக நான் டைம் போட்டதில் வச்சு போகிறேன் கைஸ், தெரியுதா என்ன? ஐயோ என்கிட்ட ரோப்ளெக்ஸ் இல்லைடா. நீங்களும் ரோப்ளெக்ஸ் இல்லை, இந்த ரோப்ளெக்ஸ் சொல்றியா? குடுன்றீங்க. ரோப்ளெக்ஸே இல்லைடா. நம்ம இங்கே அபிலிட்டியை ஓப்பன் பண்ணுறத விட அபிலிட்டி அவ்வளோவா தேவையில்ல கைஸ். ஆனால் மேலே போய் பார்ப்போம் அப்படி என்னதான் தேவைன்னு. இதில் ஹேர் ஸ்டாக்குன்னு ஒன்று இருக்கும் கைஸ், அதுவும் நம்ம இந்த இது வச்சு அடிக்கலாம் கைஸ். இது இருக்கா 1.5 மில்லியன் கைஸ். அது பா காசு அவ்வளோ கேட்கும். அதுதான் இப்போ கீழே போய் காசு கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி வந்துடுவோம். கீழே குச்சாச்சு கைஸ். இப்போ மேலே திருப்பியும் போகும்போது நம்ம உடம்பு எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு பெட்டை எடுத்துட்டு, ஐயோ இதை குத்துட்டேனா? ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு கைஸ். இப்போ திருப்பியும் கீழே போய் காசு எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரே ஒரு அபிலிட்டி மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். எங்கே காசு கலெக்ட் ஆகிடுச்சு கைஸ். போகலாம் கைஸ் மேலே. இதுவே பத்திரம். வாங்க கைஸ், இது அப்படியே ஒரு இது கட்டிட்டு போகலாம் கைஸ். வந்து அப்புறமா பார்ப்போம். வாங்க கைஸ், இதுக்கு எவ்வளோ 250 தானே என்கிட்ட இருக்குது கைஸ். அதெல்லாம் போடுவோம். என்னது கைஸ், போய் நிற்கணுமா கைஸ்? நின்றுட்டேனே. என்னதான் போடுவியா? இதில் எவ்வளோ உள்ளதுக்கு? அது கைஸ் 1000Kன்னு வருது. ஒரு நிமிஷத்துக்கு கீழே 1000 ஆகுமா? இங்கே வேஸ்ட் பண்ண விரும்பல, கீழே போகிறேன். அது கைஸ் கீழே போட மாட்டேங்குது. டக்குன்னு இப்படியே போயிடலாம். கீழே படிக்க திரும்பி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஹேர் ஸ்டாக் இப்போ வாங்கிடலாம் கைஸ். வாங்க கைஸ், ஹேர் ஸ்டாக்கை வாங்கிடலாம். 1.563 மில்லியன் இருக்குது கைஸ் இப்போ என் கையில். பார்த்தீங்களா கைஸ், ஜூம் பண்ணி கட்டிட்டேன் என் வீட்டை. இதை நான் ஃபுல்லாக முடித்தோடனே ஜூம் பண்ணி என் வீட்டை காட்டுறேன் கைஸ். பெருசாக ஜூம் பண்ணி நீங்கள் என் பில்டு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ வேறு பவர் எடுத்திங்கனாலும் இதே மாதிரி பில்டு தான் கைஸ் வரும். ஆனால் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வரும் கைஸ், அவ்வளோதான். இப்போ வாங்க கைஸ், அடுத்து நான் இப்போ அபிலிட்டி ஓப்பன் பண்ணுறதா இல்லை, ஃபஸ்ட்டு என்ன முக்கியமோ அதை பண்ணலான்னு இருக்கிறேன் கைஸ். மேலே போவோம். ஃபஸ்ட்டு இதோ இருக்குது கைஸ் ஹேர் ஸ்டாக், இதை தொடுவோம். இதாங்க கைஸ் ஹேர் ஸ்டாக். ஃபயர் மிஷின் இதை தொட்டு இங்கே விட்டுட்டாங்க கைஸ், நடுவில் விட்டுட்டாங்க கைஸ். இப்போ போகும் பாருங்க, நடுவுலையே ஒழுங்க பாரு. முடிச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ், இங்கே வந்தாச்சு. வந்து விளையாடிட்டு இருக்கோம்.
ஏர்சேக் அப்படி தாங்க யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணி காட்டிட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஏர்சேக் யூஸ் பண்ணுறதுலாம் பிடிக்காது கைஸ். இந்த மாதிரி கற்று போடுறதே பிடிக்காது. இப்போ 4 மில்லியன் கைஸ் சேர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் காசு சேர்ந்தா இப்போ 5 மில்லியன் கைஸ். மேலே போனால் ஒரு ஃப்ளோர் முடிச்சிடுவோம் கைஸ். மேலே போனால் போகிற வழியில் இந்த 2 அபிலிட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இதில் சேர்ந்துரு பேக்கில் போய் சேர்ந்துச்சு. இந்த கத்தி எடுத்து வச்சுட்டு போய் வச்சுட்டு இங்கே இந்த பவரை வச்சுட்டு ஓகே கைஸ் பேக்கை மூடிடுவோம். எனக்கு நான் ஃபோனில் விளாட்றதுனால மேலே இருக்கும் கைஸ். நீங்கள் எதில் ஃபோனில் விளாட்றீங்கன்னா மேலே இருக்கும் கைஸ். நீங்கள் கம்ப்யூட்டரில் விளாட்னீங்கன்னா இங்கே கீழே இருக்கும் கைஸ். சரி வாங்க கைஸ் இந்த 3த்தையும் பண்ணி பார்ப்போம். என்ன பவர் என்னது இது? சரி இதை பார்ப்போம். ஓ தூக்கி போடுறாங்க. சரி எந்தோ இது பார்த்தாச்சு. இதையும் பார்த்தாச்சு. இது வீட்டுக்குள்ள புந்துச்சு. அவன் நினைப்பான் என்னடா டேய் அங்கே இருந்தானே ஒருத்தன் அப்படின்னு நினைப்பான். கைஸ் இந்த மாதிரி பண்ணாதான் கைஸ் எனக்கு பிடிக்காது. என் பெட்டை எடுக்கிறது இந்த மாதிரி வேலையை பார்த்தா தான் எனக்கு பிடிக்காது. இந்த டெக்னாலஜியை விட மாட்டேன் கைஸ். இதை தூக்கி மேலே போட்டு பேகு வச்சுட்டு எங்கே கைஸ் அவன் நான் என் பவர் எடுத்தவனை நான் விட மாட்டேன் கைஸ். நம்ம இதில் அவனை அடிச்சுட்டு போட்டோன்னா அவ்வளோதான் கைஸ். நம்ம இது வந்துடும். இப்போ அவன் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். அப்போ இருக்கான் எங்கே இருக்கான் நானும் பார்க்குறேன். இப்போ அவன் வீட்டுக்கு தானே கைஸ். எனக்கு இந்த மாதிரி என் பவர் ஸ்டீல் பண்ணதான் கைஸ் பிடிக்காது. அவனுங்கெல்லாம் அவங்க பவர் ஸ்டீல் பண்ணணும். இப்போ நான் போய் ஸ்டீல் பண்ணனா கைஸ் அவங்க மட்டும் வந்து பவர் ஸ்டீல் பண்ணுறாங்க. இப்போ அவன் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். எப்படி போகிறேன் நம்ம வீட்டில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலேயே நம்ம கேப் விட்டா இவன் நம்ம வீட்டை ஃபுல்லாக பந்தாடிடுவாங்க. மேலே போய் வாழை போடுறதாங்க அடுத்த வேலை. நம்ம ரொம்ப கடுப்பேற்றிட்டாங்க. எனக்கு என் பவரை ஸ்டீல் பண்ண எனக்கு பிடிக்காது கைஸ். நான் யார் வீட்லேயாச்சும் போய் அவங்க பவரை நான் ஸ்டீல் பண்ணேனா கைஸ். அவங்க மட்டும் என் பவர் ஸ்டீல் பண்ணுறாங்க. நான் விட மாட்டேன் கைஸ். ஒரே இந்த காசை வச்சு ட்ராப்பரை கூட இருந்துச்சுன்னா கூட கட்ட மாட்டேன் கைஸ். இவ்வளோ ஹைட்டுக்கு கட்டுறாங்க கைஸ். எவன் வந்து எடுக்கிறான்னு நானும் பார்க்குறேன். இதை க்ளோஸ் பண்ணி விட்றாங்க கைஸ். இதுக்கு மேலே என் வீட்டுக்கு வந்து பாருங்களேன். அவங்களால முடியாது, வர முடியாதுடா. வாங்க முடிஞ்சா வாங்க என் வீட்டுக்கு. வர முடியாது. இங்கே மேலே வந்துச்சுன்னா நமக்கு போர்ஷன் தான் கைஸ் இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் வேறு பவர் எடுக்கும்போது அந்த போர்ஷன் காட்டுறேன். என்னாலையும் போக முடியாது கைஸ். இதுக்கு மேலே நான் காசு எடுத்து என்ன தான் கைஸ் பண்ண போகிறேன். இப்போ இது வந்திருக்கு. மேலே என்ன கேட்க போகுது? இதெல்லாம் தான் கேட்க போகுது. என்கிட்ட இருக்கிறத நான் கொடுத்துருவேன். என்கிட்ட இருக்குது நான் கொடுத்துருவேன் கைஸ். நான் ஒரு சிம்பிளே இல்லை கைஸ். இப்போ என் காசு முடிஞ்சிச்சு. நானே என் பில்டை முடிக்க போகிறேன் கைஸ். அவ்வளோதான். அதை ஒன்றத்தை கட்டிட்டானா பில்டு முடிஞ்சிது கைஸ். அவ்வளோதான். இப்போ பில்டு முடிஞ்சிது கைஸ். அவ்வளோதான். நம்ம பில்டு முடிஞ்சிச்சின்னு காட்டுதா கைஸ். அவ்வளோதான் கைஸ். பில்டு முடிஞ்சிச்சு. இங்கே நின்று எவன் எங்கள் பாஸ் எங்க கைஸ்? அதுக்கு பாஸ் ஆளை காணோம். அங்கே இருக்கானா? எங்கே கைஸ் பாஸ் இருக்கான்? தெரிலையே.
இதோ இருக்காங்க தெரியறான், அப்புறம் மறைஞ்சிடுறாங்க. இதுதான் எங்கடா இருக்கிற? இப்போ நான் எதுக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன்னா, இதில் என்னதான் கிஃப்ட் கிடைக்குன்னு பார்த்துட்டு போமேனு இருக்கேன் கைஸ். ஒரு வாட்டி காமிச்சிட்டேன்னா இது மாதிரி கேட்க மாட்டீங்களா? அதான் பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்கலான்னு பார்த்தா போயிட்டாங்க. இங்கே இங்கே அங்கே இங்கே 10 புஷ்டம் ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம என்ன இதோ வந்துட்டாங்க டெக்னாலஜி விட மாட்டாங்க. இப்போ இந்த நான் பவர் இங்கே தானே சுற்றிட்டு இருந்தாங்க கைஸ். எங்கே கைஸ் டெக்னாலஜி இப்போ நான் டெக்னாலஜியை பார்க்காம விட மாட்டாங்க. சும்மா இதோ இருக்கான் பேர் எனக்கு முடிங்க. டெக்னாலஜியை முடிச்சிட்டா ஏன் பவரும் அவன்கிட்ட போயிடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், அவன் பவர் போயிடும் கைஸ். என்கிட்ட ஸ்டீல் பண்ணலாம் கைஸ், அந்த பவர் போயிடும். இது என் வீடு இல்லையா? இதோ இருக்குது கைஸ் என் வீடு. அதில் பில்டை முடிச்சிட்டேன் கைஸ். நான் கீழேருந்து சும்மா போகிறோம். எதுக்கு போகிறோம்? சும்மா காசு எடுத்துகிட்டு போவோம் கைஸ். 20 மில்லியன் இருக்குது கைஸ் என் கையில். கைஸ் இது பார்த்தீங்களா? இது என்னதுன்னு தெரியலையே. நம்ம வீட்டில் முளைச்சிருக்கு எனக்கே தெரியாமல். ரீபத்துன்னு காட்டுதா கைஸ். ஆனால் இப்போ பண்ணல கைஸ். உங்களுக்கு நான் அது என்ன கிஃப்ட்டு வரும்னு காமிச்சிடுறேன். ஆனால் அதில் எப்பவுமே ஒரே கிஃப்டே வராது கைஸ். அது அப்பப்போ ஒரு வேறு மாறிக்கிட்டே இருக்கும் கைஸ். ஸ்டெப்ஸில் ஏறாமல் இதில் ஏறிட்டு போயிடும் கைஸ். என்னமா கைஸ் இது ஓடுது? ஒரு நிமிஷம் என்ன ஆகுது கைஸ். ஆனால் 21 மில்லியன் வச்சுக்கிறேன் கைஸ். அதை வச்சு நான் இப்போ என்ன கைஸ் பண்ண போகிறேன்? பக்கத்து வீட்டில் தாவ முடியுமான்னு பார்ப்போமா? அவ்வளோ அளவுக்கு என்கிட்ட ஜம்ப் இல்லை கைஸ். அப்புறம் இதில் இன்னொன்று, நம்ம ரீபத் பண்ணிட்டா நிறைய ஒரு 3 இது தருவாங்க கைஸ். இப்போ நம்ம இதில் ஜம்ப் பண்ணுறோம் ஓடுறோம்ல கைஸ், அதை இன்க்ரீஸ் பண்ணி அப்டேட் பண்ணதுக்கு நம்ம ஒரு ரீபத் பண்ணால் இந்த மாதிரி வீடை கட்டி முடிச்சா 3 தருவாங்க கைஸ். பாயிண்ட் 3 தருவாங்க. நம்ம ஜம்ப்பு கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், அந்த பாயிண்ட்ஸை ரன்னு கொடுக்கலனாலும் கொடுக்கலாம். நம்ம எது கொடுக்குறோமோ அப்போ இங்கே நம்ம ஜம்ப் பண்ணுறோன்னா அது கொஞ்சம் பெரிய ஜம்ப் ஆகும். இப்போ நம்ம ரன் இப்போ அதுலேயே இப்படி தான் ஓடுறோன்னா அதில் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஓடிடுவோம். அதுதான் கைஸ். இதில் இன்ன வரைக்கும் நான் இதில் என்ன கிஃப்ட்டு கிடைக்கணும் எனக்கு தெரியாது. ஆனால் ரீல்ஸில் பார்த்தேன் கைஸ், அப்பப்போ வேறு ஒரு கிஃப்ட்டுலாம் தருவாங்க. அவ்வளோதான் கைஸ். என்னமோ வந்துச்சு கைஸ். இது என்னது கைஸ்? இப்போ வேறு என்னமோ பவர் வந்திருக்கு. என்னது கைஸ் இது? சின்ன பாலா மாதிரி போகிறேன். சரி வாங்க கைஸ் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நம்ம வீடு எங்கே இருக்கு? டைம் போட்டல் யூஸ் பண்ணிட்டு போடா. டைம் போட்டல் இல்லையா? சரி வாங்க கைஸ் ரீபத் பண்ணிடுவோம். அந்த கிஃப்டையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இன்னும் உங்களுக்கு நான் என்ன காட்டலன்னு தெரில கைஸ். அதுதான் கைஸ், வாங்க ரீபத் பண்ணிடுவோம். ரீபத்தை நீங்கள் காட்டுங்க, கீழே பார்க்கணும். முடிச்சிட்டிங்கன்னா தான் கைஸ் காட்டும். ரீபத் பண்ணிட்டாங்க கைஸ், அவ்வளோதான். இப்போ எனக்கு ரீபத் இதுவில் காட்டுது பாருங்கள். இந்த சைடில் இங்கே ரீபத் அப்படின்னு திருப்பது இருக்கா பாருங்கள். ஸ்கில் பாயிண்ட்டு 3 கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே ஏஎஃப்கே பண்ணுறேன். ஒரு வாட்டி ஏஎஃப்கே பண்ணி வேறு ஒரு பவரை முடித்தேன் கைஸ். கிராவிட்டி அந்த பவர் எடுத்து முடித்தேன் கைஸ். அதுலேயும் 3 கொடுத்தாங்க. நான் அதுலேயும் ஜம்ப்பு தான் கைஸ் கொடுத்தேன். இப்போ இதுக்கும் நான் ஜம்பே கொடுக்குறேன் கைஸ். ஒவ்வொன்றுத்தையும் முச்சு வருவான். அதுதான் கைஸ். இப்போ நம்ம பண்ணுற ஜம்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ அதிகமாக ஜம்ப் பண்ணுறோம் பார்த்தீங்களா கைஸ்?
இதோ இப்போ நான் இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகணும் கைஸ். அது கட்டலன்னா என்னங்க இந்த வீட்டுக்குள்ளே போட்டுருப்போம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கலாம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். பாய் பாய் கைஸ். அப்புறம் கைஸ், என்னோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் சேரணுன்னா SEGF அப்படின்னு சொல்லியிருந்தேன் கைஸ். அப்படி பண்ணிருந்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம் நான் பண்ணுறேன் கைஸ். நான் அப்புறம் என் சேனலில் நிறைய பார்க்கணுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். பாய் பாய் கைஸ். பாய் பாய்.